பிரேஸ் காட். நம்ம கடைசியாக கூட நம்ம தேவனுடைய இருதயம்ங்கிற தலைப்பை குறித்து நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கும் நம்ம வேதத்தில் பிதாவின் சித்தத்தை அறிவது எப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். முக்கியமாக பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி ஒருத்தர் ஜெபிக்கான்ல அவன்லாம் போக மாட்டான், என் சித்தத்தை செய்கிறான்ல அவன் தான் போவான் அப்படின்னு ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றத பார்க்க முடிகிறது. அப்புறம் இன்னொரு இடத்துல இயேசு இப்படி சொல்லுகிறா, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. அவர் சொல்றாரு, என் சாப்பாடே என்னன்னா அவருடைய சித்தத்தை செய்வது. இதை தான் ஆண்டவர் சொல்றாரு, என் சாப்பாடே என்னன்னா அவர் சித்தத்தை செய்வது தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. சரி, இப்போ தேவ சித்தத்தை அறிவது எப்படி, இதை தான் நம்ம பார்க்க போறோம். தேவ சித்தத்தை அறிவது எப்படி? பல வகையில நம்ம தேவ சித்தத்தை அறிய முடியுது. வேதத்தின் மூலமா அறிய முடியும், தேவ சித்தத்தை பகுத்தறிந்து அறிய முடியும், ஊழியக்காரர்கள் மூலம் அறிய முடியும், ஆவியானவருடைய கிரியைகள் மூலமா விஷன்ஸ், ட்ரீம்ஸ் அப்படிங்கிறத வச்சு ராவில் எடுத்துக்கொள்ளப்படுகிறாங்க. இப்படி ஏகப்பட்ட அனுபவத்தின் மூலமா நம்ம வந்து அவருடைய சித்தம் என்னன்னு அறிய முடியும். இன்னொன்று அடையாளங்கள் மூலம் அறிய முடியும். இதே போல பல வகையில் நம்ம தேவனுடைய சித்தத்தை அறிய முடியும். சரி, இன்னைக்கு 2 காரியத்தை பார்க்க போறோம். முதல்ல வேதத்தின் மூலமா எப்படி அவருடைய சித்தத்தை அறிவது, 2வது தேவ சித்தத்தை எப்படி பகுத்தறிவது. 2 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். முதலாவது வேதத்தின் மூலம் அறிவது. முதலாவதாக ஒரு வசனம், ஒரு 5 வசனத்திலிருந்து ஒரு 6 வசனம் நம்ம வாசிச்சுட்டு வேதத்தில் நான் எப்படிலாம் வாழணும், சித்தம் என்ன அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஏராளமான வசனம் எழுதப்பட்டிருக்கு, இப்படி இருக்கிறதா உங்கள் சித்தம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. நம்ம ஒரு 5 வசனம் வாசிக்க போகிறோம். எல்லாத்தையும் வாசிச்சா நேரம் இருக்காது. முதலாவது மத்தேயு 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கெட்டு போறது எனக்கு சித்தம் அல்ல அப்படின்னு சொல்றாரு. முதல்ல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் என்ன பார்த்து சொல்றாரு, நீங்க யாருமே கெட்டு போவது ஏன் சித்தம் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்க முடிகிறது. 2வது ஒரு காரியம் சொல்றாரு, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது, அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருங்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இஷ்டத்துக்கு வாழ்றது ஏன் சித்தம்னு அவர் சொல்லல, பரிசுத்தமாய் வாழ்வது தான் அவருக்கு சித்தமா. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட எங்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? பரிசுத்தமா என் பிள்ளை வாழணும். வேசி மார்க்கத்திற்குன்னா தவறான மார்க்கத்தில் நீங்க இருந்துடக்கூடாது. இயேசுவை பார்த்து வரணும், இயேசுவை மாத்திரம் சார்ந்து வாழணும். ஆண்டவர் சொல்ற, இப்படி இது இருக்கிறது தான் எனக்கு என்னதான் சித்தம்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆண்டவர் சொல்ற, எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் செலுத்து, அதுதான் சித்தம் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன வேலை செய்றீங்களா, எங்கேயோ ஒர்க்குக்கு போறீங்களா, ஆண்டவர் சொல்ற எல்லாத்துலேயும் ஸ்தோத்திரத்தோட செய், இது தேவனுடைய சித்தம், இதுதான் தேவனுடைய சித்தம். அப்ப நான் ஸ்தோத்திரம் எப்பவுமே செலுத்தணுங்கிறது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது நம்ம அறிந்து கொள்ள முடியுது. முதல்ல பார்த்தோம், நம்ம கெட்டு போவது அவருக்கு சித்தம் அல்ல, பரிசுத்தமா வாழ்வது அவருக்கு சித்தம். 3வது ஸ்தோத்திரம் செலுத்துவது அவருக்கு சித்தம். 4வது ஒரு காரியம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல இப்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். 2 பேர் இருக்கிறாங்க ஒரு வீட்டில், மார்த்தாள் மரியாள். மார்த்தாள் வந்து போய் சமைக்க போயிடுறாங்க, பல்வேறு காரியத்தை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மரியாள் இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்து அவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? மரியாள் தன்னிடத்திலிருந்து எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார், தேவையானது ஒன்றே அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, தேவையானது ஒன்னே ஒண்ணுதான், அது அவருடைய பாதத்துல உட்கார்றது. இப்ப ஆண்டவர் நம்மளோட இடைப்படுகிற ஒரு காரியம், அதை ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகத்துல உட்காரு, அதுதான் முக்கியம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அவர் சமூகத்துல நான் இருப்பது அவருடைய சித்தம் என்பதை அறிந்து கொள்ள முடியுது. இப்பொழுது 5வது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது.
நான் நன்மை செஞ்சு புத்தியீனமா ஒருத்தர் இருக்கிறாள், தேவன் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் அலையுது இல்ல, அவனை நம்ம பக்கத்துல இழுக்கணும். இது தேவனுடைய சித்தமா இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நான் நன்மை செய்து ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்தணும். இது தேவனுடைய சித்தம் ஒவ்வொருத்தருக்கும். அதான் இன்னொரு இடத்துல இப்படி இருக்குது, தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, நன்மை செய்து நீ பாட அனுபவி. தீமை செஞ்சு பாட அனுபவிச்சு என்னத்துக்கு? நன்மை செய்து பாட அனுபவின்னு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். அப்போ நான் நன்மை செய்து நான் தீங்கு அனுபவிக்கணும். அப்போ அந்த இடத்துல அதான் எழுதப்பட்டிருக்கு, நீ நன்மை செய்து நிறைய மனுஷர்களை உன் பக்கமா இழு, கர்த்தர் பக்கமா இழு. இது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் சித்தம். நம்ம 5 வசனத்தை நம்ம பார்த்தோம். இதே மாதிரி ஏராளமான வசனங்கள் இருக்குது. நான் ஊழியம் செய்யணுங்கிறது எழுதப்பட்டிருக்கு, தான தர்மம் செய்யணுங்கிறது எழுதப்பட்டிருக்கு, சுவிசேஷம் அறிவிக்கணும்னு எழுதப்பட்டிருக்குது. இன்னும் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் இப்படிலாம் எழுதியிருக்காரு, நீ ஆவிக்குரிய வரங்களை நாட வேண்டும்னு விரும்புகிறேன்னு சொல்லி பவுலை கொண்டு எழுதியிருக்காரு. ஏகப்பட்ட காரியங்கள் நம்ம என்ன பண்ண முடியுதுன்னா பார்க்க முடியுது. இன்னும் கூட நீங்க பார்த்தீங்கன்னா, நான் சொல்லப்பட்டது கொஞ்சம் தான், மேலே போய் எழுதப்பட்ட வார்த்தைகள் நான் எழுதப்பட்டது 5 வசனங்கள் தான். ஆனால் இன்னும் கூட நிறைய காரியம் இருக்குது. ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து இருக்குது, ஞானஸ்நானத்தை பற்றி இருக்குது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி இருக்குது, ஜபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, ஊழியர்களுடைய கை வைக்குதல், இப்படிப்பட்ட மூல உபதேசங்களை குறித்து. அப்போ இது எல்லாமே தேவன் யாருக்குன்னா நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும்னு விரும்புகிறது. இது எல்லாம் தேவனுடைய சித்தம். நான் ஞானஸ்நானம் எடுப்பது தேவனுடைய சித்தம், நான் பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்படுறது தேவனுடைய சித்தம். அப்போ எல்லாமே அவருடைய சித்தம். நான் ஜபிக்கணுங்கிறது தேவ சித்தம், நான் வேதம் தியானிக்கணுங்கிறது தேவ சித்தம், நான் ஆசீர்வதிக்க படணுங்கிறது தேவ சித்தம். அதான் சொன்னார்ல, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியும். அப்ப ஆண்டவரோட பிரியமே அதான், நம்மளை பிளஸ் பண்ணணும்னு. அப்போ இப்படி பல்வேறு தேவ சித்தங்கள் இருக்குது. இப்ப நான் சொன்னது ரொம்ப கம்மி. நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சு வேதத்தை தியானிங்க, வேதத்துல ஏராளமான தேவ சித்தங்களை நீங்க அறிந்து கொள்ள முடியும். உங்க லைஃப்ல கரண்டா நீங்க இப்ப என்ன செய்யணுங்கிறத வரைக்கும் தேவன் வேதத்துல நீங்க வாசிக்கும் முச்சிலே தேவன் உங்களோட இடைப்படுவார். அதனால நீங்க அதை விடக்கூடாது. ஓகே, நம்ம இப்போ இன்னொரு காரியம் இருக்குது, தேவ சித்தத்தை பகுத்தறிதல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை குறித்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நம்ம பார்க்க போகிறோம். பல நேரத்தில் நம்முடைய என்ன தெரியுமா, தேவ சித்தம் எது, தேவ சித்தம் எது, இப்படி ஒரு பெரிய கொஸ்டின் நமக்கு வருது. எந்த வேலையை நான் தெரிந்து கொள்வது, நான் என்னதான் செய்யணும், என்ன படிக்கணும், இப்போ தேவன் நான் பண்ணுறதுல அவர் பிரியமாக இருக்கிறாரா, நான் இதை செய்யலாமா இல்லையா அப்படின்னு ஒரு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் நமக்குள்ளே வருது. இதை பண்ணலாமா, இதை பண்ணக்கூடாதா, இப்படி செய்யலாமா, இப்படி செய்யக்கூடாது, ஏராளமான கொஸ்டின்ஸ் நமக்கு வருது. இப்போ இதுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இப்போ நான் அவருடைய நன்மை என்னது, எது அவருடைய பரிபூரணமான சித்தம், பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட் எதுன்னு நான் அறிவதற்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, உன் மனம் புதிதாகட்டும். நீ கர்த்தருடைய சித்தத்தை பகுத்தறிந்து கண்டுபிடிக்கணுமா, உன் மனம் என்னதாகணும், புதிதாகி மறுரூபம் ஆகணும். நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், என் மனசு புதுசாகணும். இப்போ புதுசா இருக்கணும்னா அர்த்தம் என்ன, என்ன புதுசாகிறதுனா அர்த்தம் என்ன, ஏற்கனவே ஒன்று இருக்குது, புதுசாகிறதுனா அர்த்தம் என்ன, அதில் தேவையில்லாததெல்லாம் நீக்கிறாங்க, தேவை உள்ளதை ஆட் பண்ணுறாங்க, இப்போ புதுசாயிட்டு. அப்போது முதல்ல 2 காரியம் ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது. என் மனம் புதுசாகணும்னா என் மனசில் தேவையில்லாத குப்பைகளை எடுத்து வெளியே வீசணும், தேவை உள்ளவைகளை உள்ளே ஆட் பண்ணணும். இதுதான் ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார் நம்மகிட்ட. இதுதான் ரினியூவல் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்க. மனம் புதிதாக்கப்படுகிற அனுபவம், மனம் மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம். இதுக்குள்ள நம்ம ஆண்டவர் நம்மளை விரும்புகிறார். அப்போ முதல்ல இதுக்கு 2 காரியம் தான், 2 காரியம் தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா சுலபமா நீங்க செய்யறது தான். ஒன்னு ஜெபம், ஒன்னு ஜெபம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இப்படி சொல்றாரு பவுல், அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் வேண்டுதல் செய்கிறேன். அப்போ அவருடைய சித்தத்தை அறிகிறதுக்காக நான் ஜெபம் செய்ய வேண்டும். முதலாவது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஜெபம் என்கிறது அவருடைய சித்தத்தை அறியணும்னா, அவர் சித்தத்தை அறியாதபடிக்கு நிறைய கட்டுகள் என் சிந்தையில இருக்கும், அதை நான் உடைக்கணும். இப்போ பேதுருவை பார்த்தீங்கன்னா, பேதுருட்ட ஆண்டவர் மேலே ஒரு துப்பட்டி இறங்கி வருது.
அடித்து புசின்னு சொல்றாரு. அதை பார்த்து அவன் எல்லாமே இந்த மிருகம்லாம் பழைய ஏற்பாட்டின்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவனுக்குள்ள ஒரு கட்டு இருக்கு. அவனுக்குள்ள ஒரு கட்டு இருக்கு. ஆண்டவர் அடித்து புசின்னு சொல்றாரு. இவன் சொல்றான் தீட்டானவைகளை நான் புசிக்க மாட்டேன், புசிக்க மாட்டேன்னு சொல்றான். அப்போ ரினியூவல் ஆஃப் மைண்ட்னா, மனம் புதிதாக்கப்படுகிறதுனா என்னன்னா, ஆண்டவர் சொன்ன என்னனாலும் நம்புறது. அதுதான் புதிதாக்கப்படுகிற அனுபவம். என் மனசுல நான் இவ்வளவு நேரம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், போன் நான் வந்து சினிமா பார்த்தா தப்பு இல்லைன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்ப நான் யோசிக்கிறேன் சினிமா பார்த்தா தப்பு அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போச்சுல, நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டு சினிமாவை தூக்கி எறிகிறேன்ல. இதுதான் ரினியூவல் ஆஃப் மைண்ட். இதுதான் இவ்வளவு நாள் நான் தப்பு இல்லைன்னு நான் சொல்றேன், ஆனா இப்போ தப்புன்னு ஒத்துக்கிறேன். இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்போ அதனாலதான் சொல்றாரு. அப்ப ஜெபங்கிறது, நீங்க ஜெபிக்கும் போச்சுல கண்களை மூடி என்னெல்லாம் நீங்க தப்பு செஞ்சீங்களோ அதை தேவனிடத்துல அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கணும்னு எழுதப்பட்டிருக்கு. ஒரு பாவம்னு எழுதப்படல, 2 பாவம்னு எழுதப்படல, சகல பாவம். அப்ப நான் செய்த எல்லாத்தையும் அவர்கிட்ட அறிக்கை செய்யும் போச்சுல, என் இருதயத்தில் உள்ள குப்பை, உள்ள அசிங்கம் எல்லாம் தேவையில்லாததெல்லாம் வெளியே கொட்டப்படுது. அப்போ என் மேல உள்ள கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுது, எல்லாம் வெளியே போகுது. இப்போ உள்ள இருக்கிறத நான் என்ன பண்றேன்னா வெளியே கொண்டு போய் போட்டுடுறேன். இப்போ ஆட் பண்ணணும். புரியுதா? நம்ம 2 காரியம் நம்ம செய்யணும். மறுரூபமாகிறதுக்கும் புதிதாகிறதுக்கும் 2 காரியம் நமக்கு தேவை. ஒன்று ஜெபம், இன்னொன்று வேத தியானம். ஜெபிக்கும் மூச்சில் என்ன நடக்கும்னா, ஜெபிக்கும் மூச்சில் உள்ள அசிங்கத்தை வெளியே கொட்டுவோம். ஆனால் வேதத்தை தியானிக்கும் மூச்சில் என்ன நடக்கும் தெரியுமா? ஆட் பண்ணுவோம். இவ்வளவு நாள் பேதுரு நினைச்சாரு யூதர்களுக்கு மட்டும்தான் அவர் ஆவியானவர், அவர் தேவன், யூதர்களை மாத்திரம்தான், இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம்தான் அவர் நேசிப்பார்னு அவர் நினைத்து கொண்டு இருந்தார். ஆனா அவருக்கு தெரிய வந்தது, இவர் புறஜாதியாருக்கும் அவர் ஆசீர்வதிக்கணும், புறஜாதியாரையும் அவர் பிளஸ் பண்ணணும். இப்படிப்பட்ட இருதயம் அவருக்கு வந்துட்டுங்கிறத எப்போ பேதுரு அறிந்து, இது புதுசா ஆட் ஆகுது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவன் கூட போ, கொர்நேலியு வீட்டுக்கு போ, அங்க பரிசுத்தாவின் வரங்கள் அவர் கொடுக்கிறாரு. பேதுரு பிரசங்கம் பண்ண தொடங்கின போதே பரிசுத்தாவியான கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பார்க்கிறாரு, நமக்கு அருளப்பட்டது போல அவங்களுக்கும் அருளப்பட்டது. அப்போ என் மனசுல பரிசுத்தாவியானவர் சொல்றத, காட் சொல்றத நான் கேட்க பழகணும். அதான் ஆண்டவர் வசனத்தை வாசிக்கும் போச்சுல, நான் ஒரு கொள்கையில போயிட்டு இருப்பேன், ஆண்டவர் சொல்றாரு இது தப்பு. இப்போ உலகம் முழுசும் ஹோமோசெக்சுவல் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு இட்ஸ் a sin, அது பாவம்னு சொல்றாரு. அப்ப நான் என்ன பண்ணணும்? என் மைண்டை சொல்லணும் அது பாவம், அது தப்பு, அபார்ஷன் தப்பு இல்லைன்னு ஒரு கூட்டத்தில் பேசி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா காட் சொல்லுவார் அது தப்புன்னு சொல்றாருல, அப்ப அக்செப்ட் பண்ணணும். அது மனுஷ கொலை பாதகம், அது மனுஷனை கொலை பண்றதுக்கு சமம்னு சொல்றாருல. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நான் ட்ரெயின் பண்ணணும், என் மைண்டை நான் அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்ப வசனங்கிறது நம்மளை ஆட்கொள்ளணும். நீங்க தாவீது இப்படியாக சொல்லுகிறார், சங்கீதம் 39:3, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அப்போ முதல்ல ஜெபிக்கிறீங்க, வேதம் தியானிக்கிறீங்க, வேதம் தியானிக்க முச்சல அக்கினி மூண்டதான் ஹார்ட்ல. அப்போ மனம் புதிதாக்குறதுக்கு ஒரு அக்கினி வருது. வேத வசனம் உங்களுக்குள்ள போக முச்சல அது அக்கினியா கிரியை செய்து அது புதுப்பிக்குது. இதை நம்ம பார்க்க முடியும். சரி, வேதத்தை எப்படி தியானிக்கணும்னு மட்டும் நான் லைட்டா சொல்ல விரும்புகிறேன். நாம் வேதம் வாசிக்கும் முன்னால் வேதத்தை அருளிய பரிசுத்த ஆவியானவரின் உதவியை நாட வேண்டும். முதலாவது வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்தாவினால அருளப்பட்டதுன்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ பரிசுத்தாவியானவர் தான் கொடுத்திருக்கிறாருன்னா, முதலாவது ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? அவர்கிட்ட ஹெல்ப் கேளு. பரிசுத்தாவியானவர் எதுக்கு உங்ககிட்ட வந்தாரு தெரியுமா? சகலவித சத்தியங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்கவும் உங்களை சத்தியத்துக்குள்ள நடத்தவும் தான் அவர் வந்திருக்காரு. அப்போ இவர்கிட்ட ஃபர்ஸ்ட் நீங்க ஹெல்ப் கேட்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற அவர்கிட்ட கூட்டுட்டு எனக்கு இந்த வேத பகுதியை சொல்லித்தாங்கன்னு நீங்க கேட்க முச்சுல அவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பார். இரண்டாவதாக ஒரு காரியம், பின்னர் நிறுத்தி நிதானமாக வாசிக்க வேண்டும். ஏதாவது ஒரு வசனம் மூலம் ஆவியானவர் பேச தொடங்குவார். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், பின்னாடி நிறுத்துங்க, மெதுவாக வாசிங்க. நிறைய பேர் பைபிளை திறந்து ஓடுவாங்க, கடன்னு ஏதோ ட்ரெயின் வண்டியை பிடிக்க போற மாதிரியும் 5 நிமிஷம் தான் வச்சிருப்பாங்க டைமு. 5 நிமிஷத்துல 2 சங்கீதத்தை வாசிச்சுட்டு போயிடுவாங்க. ஆண்டவர் சொல்றாங்க, நீ வெயிட் பண்ணுவோம், மனம் புதுசாகணும், நீ வெயிட் பண்ணி பைபிள் வாசி.
நீங்க டைம் ஒதுக்குங்களேன். பைபிளுக்குன்னு ஒரு 1/2 அன் ஹவர் ஒதுக்கிருங்க. சாப்பிடுறதுக்கு டைம் ஒதுக்குறோம்ல, குளிக்கிறதுக்கு டைம் ஒதுக்குறோம்ல. இந்த நேரத்துல குளிக்க போணும். இந்த நேரத்துல நான் வந்து ஜாலியா இருக்கிற டைம். இந்த நேரம் மொபைல் யூஸ் பண்ற டைம்லாம் வச்சிருக்கீங்கல்ல. 1 மணி நேரம் மொபைல் யூஸ் பண்ணணும்லாம் மைண்ட்ல செட் பண்றீங்கல்ல. ஒரு 1/2 அன் ஹவர் பைபிள் ரீட் பண்ணணும்னு செட் பண்ணுங்க. 1/2 அன் ஹவர் மெதுவா நிறுத்தி 10 வசனம் வாசிச்சாலும் உருப்படியா வாசிங்க. ஆண்டவர் இதைதான் எதிர்பார்க்கிறார். மெதுவா நிறுத்தி வாசிங்க. நிறுத்தி வாசிச்சான். ஏன்னா இதுதான் லிசனிங் டு த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் பக்கத்துல இருக்காரு. நீங்க பைபிள் வாசிக்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்க ஸ்லோவா வாசிக்கும் போது வாசிச்சுட்டு இருக்கும்போது சொல்லுவார், இதுல நிறுத்து, இதுதான் உனக்குரியது அப்படின்னு சொல்லுவார். அவர் பேச தொடங்குவார். இப்ப நான் வாசிக்கிறேன், யோவான் 1 அதிகாரம் வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். டக்குன்னு ஆண்டவர் நிப்பாட்டுறாரு. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்ப எனக்கு தெரியும் எந்த மனுஷனையும். இப்ப நான் உடனே அந்த வசனத்துல நிப்பாட்டுறாரா, அடுத்தது நான் என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த வசனத்தை யோசித்து நிதானிக்க வேண்டும். அப்பொழுது நம் இருதயம் அனல் கொள்ளும். ஆவியானவர் ஒரு வசனத்துல நம்மளை நிப்பாட்டுறாருல, அப்ப அந்த வசனத்துல ஏன் நிப்பாட்டுறீங்க? இந்த வசனத்துல ஏதோ இருக்குல்ல ஏசப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுல ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆமா, எந்த மனுஷனையும்டா, அவன் பாவியா இருக்கலாம், குடிகாரனா இருக்கலாம், ரொம்ப கேவலமானவனா கூட இருக்கலாம், ரொம்ப அசிங்கமான பாவத்தில் இருந்தவனா இருக்கலாம், அவனையும் இயேசுவால என்ன பண்ண முடியும்னா ஒளி கொடுக்க வைக்க முடியும். அவனையும் பிரகாசிப்பிக்க பண்ண முடியும். அந்த மெய்யான ஒளி தான் இயேசு. இயேசு எவ்வளவு பெரியவர்னு பாரு. உன்னையும் அவர் பிரகாசிப்பிக்க முடியும். லேகியோன் பேய் பிடித்த மனுஷன், அவனை கொண்டு அந்த பட்டணத்தில் உள்ளவர்கள் எல்லாத்தையும் கர்த்தருக்குள்ள கொண்டு வந்துட்டான். அவன் சமாரிய ஸ்திரீ, பாவியான ஸ்திரீ, ஆனா அவளை கொண்டு சமாரியா பட்டணத்தில் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. உன்னையும் எடுத்து பயன்படுத்த முடியும். ஆவியானவர் இதை கற்றுக் கொடுப்பார் கூட இருந்து. அப்போ ஒவ்வொரு காரியமும் இப்போ பரிசுத்த ஆவியானவர்கிட்ட உட்கார முச்சில ஒவ்வொரு காரியத்தையும் நம்மகிட்ட சொல்லிக் கொடுப்பார். ஒவ்வொரு அர்த்தத்தையும் சொல்லிக் கொடுப்பார். இதே மாதிரி தான் உங்க சித்தம் என்னங்கிறத அவர் சொல்லிக் கொடுப்பார். அப்ப என் மனசு புதுசாக ஆக ஆக அவருடைய சித்தத்தை நானே பகுத்தறிய முடியும். அதான் சொல்றேன்ல, அப்போ நான் தியானிச்சு இது பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணணும்னா, நமக்கு பேசினார்ல, இப்ப ஆண்டவர் சொல்லிட்டார்ல எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க முடியும். இப்ப ஆண்டவர் நீங்க சொன்னீங்கல்ல, அப்ப அதுக்கப்புறம் ஜெபிக்கணும். பின்னர் அந்த வசனங்களை வைத்து நாம் ஜெபம் செய்ய வேண்டும். தாவீது தானே சொல்றாரு, அக்கினி தியானிக்கையில் அக்கினி மூண்டதான், அப்பொழுது என் ஆவினால் விண்ணப்பம் செய்தேன். அப்ப அவன் என்ன பண்றான்னா விண்ணப்பம் பண்றான். அப்போ ஒரு காரியத்தை நம்ம நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம மனம் புதிதாகிறதுக்கு வேத தியானம் ஜெபம் ரொம்ப அவசியம். ஃபர்ஸ்ட் ஜெபிக்கணும், ஒரு வேத தியானம் பண்ணணும், திரும்பி வேதத்தில் உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுறதை ஜெபிக்கணும். இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம எல்லாரும் வரணும். அப்புறம் அதான் இந்த காரியத்தை நம்ம வந்து ஒரு சுழற்சியாக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். தினமும் பண்ணணும். ஒரு 30 நாள் அரை மணி நேரம் நீங்கள் வாசிச்சு பாருங்களேன். நீங்கள் எவ்வளோத்துக்கு ஞானி ஆகுறீங்கன்னு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு மாத்திரம் நீங்க 30 நிமிஷம் டெய்லி பைபிள் வாசிச்சு பாருங்க. அது எவ்வளவு பெரிய ரிசல்ட் கொடுக்குதுங்கிறத நீங்க பார்க்க முடியும். இந்த 2 காரியத்தையும் மாத்திரம் நீங்க எந்த நெருக்கமான சூழ்நிலையும் விடாதபடிக்கு நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்ல தெரியும் என்ன காரியத்தை செய்யணும், ஏது செய்யணுங்கிறத ஆண்டவரே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். எது முக்கியம், எதை தேர்ந்தெடுக்கணும், யாருக்கு இந்த நேரத்தில் முக்கியத்துவம் கொடுக்கணும், எங்க போகணும், எல்லாத்தையும் ஆவியானவர் பகுத்தறிகிறவங்களுக்கு அந்த கிருபைகளை கொடுக்க முடியும். இப்போ நிறைய பேருக்கு திருமண காரியத்தில் ஆண்டவர் இந்த காரியத்தில் நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், திருமண காரியத்தில் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறது ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிடுவார் ஆன் த ஸ்பாட்டில். அது எப்படி ஆண்டவர் சொல்லுவார்ல, உங்கள்கிட்ட ஆன் த ஸ்பாட்லேயே பேசுவார். விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏதுன்னு கேட்பாரு. ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. இன்னொரு இடத்துல இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல வந்து 1 லட்சம் ரூபாய் வேலை, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் தான் சம்பளம். அப்போ இப்போ எந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா 1 லட்சம் ரூபாய் இருக்கிற வேலையில் எல்லாம் ரொம்ப தூரமான இடம். இங்கே டெய்லி போயிட்டு வர்றதுக்கே 5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிரும். டைம் எல்லாம் வேஸ்ட்டு. உங்களுக்கு அதனால் அந்த இடத்துல வந்து இது பண்ண முடியாது, ஜெபிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, இல்லை ரொம்ப வேலை வாங்குவாங்க, ஜெபிக்க முடியாது, வேத தியானிக்க முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனால் 30,000 ரூபாய் சேலரியில் ரொம்ப சந்தோஷமாக சமாதானமாக இருக்கும், ஜெபிக்கிறதுக்கு நேரம் இருக்குது, வேத தியானிக்க நேரம் இருக்குன்னா ஆண்டவர் எதை சூஸ் பண்ண சொல்லுவார் தெரியுமா? இந்த 30,000 ரூபாய் உள்ள சம்பளத்தை தான் சூஸ் பண்ண சொல்லுவார். ஆனால் நிறைய பேர் இப்படி நினச்சிக்கிறாங்க, ஆண்டவர் எப்பவுமே நான் குறைவான சம்பளத்தில் தான் போகணும்னு நினைப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி ஆண்டவர் வைக்கிறது இல்லை, எப்பவுமே அப்படி வைக்கிறது இல்லை. ஏதாவது ரீசன் இருக்கும். அப்படி அவர் சொல்றாருன்னா ஏதாவது ஒரு காரணத்தோட அவர் சொல்லுவார். நம்ம நினைச்சுக்கிறாங்க என்ன தரித்திரமா வைக்கிறதா ஆண்டவரோட சித்தம் நினைச்சிடறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஏதோ உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த பாதையில கொண்டு போவாரே தவிர நீங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கணும், காசு இல்லாம அலையணும்லாம் அவர் நினைக்கிறவர் இல்லை. அதையும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கொள்ளணும். தேவ சித்தம் என்னங்கிறத நீங்க இதெல்லாம் எப்படி உங்களுக்கு அறிய முடியும்? வேதத்தை தியானி
தியானிக்க ஜெபம் பண்ண. அப்போ கடன் வாங்கி தான் ஒரு பையன் வந்து ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல நீங்க படிக்க வைக்கணும்னு நீங்க நினைக்கலாம். அப்போ ஆண்டவர் சொல்லுவாரு, "இல்ல அப்படி பண்ணாத. உன்ட்ட இருக்கிற வருமானத்த வச்சு ஒரு காலேஜ்லயோ இல்ல ஒரு ஸ்கூல்லயோ அவன சேர்த்து விடு." இதுதான் ஆண்டவர் விரும்புவார். ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிக் குடுப்பாரு. உங்க லைஃப்ல என்ன பண்ணணும்? நீங்க இப்ப எப்படி பண்ணணும்? ஊழியத்த எப்படி பண்ணணும்? ஒவ்வொரு காரியத்த அவர் சொல்லிக் குடுப்பார். அதன்படி செய்யணும். இப்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீது யுத்தத்துக்கு போறான். கோலியாத்துக்கு விரோதமா போய் நிக்கணும்னு போறான். ஆண்டவர் வந்து தாவீதுட்ட பேசலையே. தாவீது நீ போய் யுத்தம் பண்ணுன்னு சொல்லல. தாவீதுட்ட ஆண்டவர் பேசல. தாவீது கனவுல வரல. என்னும் எங்க நம்ம இஸ்ரவேலுடைய சேனைய ஒருத்தர் ரொம்ப நிந்திக்கிறான். அவன விட்றாத எனக்கு சரி காண்டா இருக்குது. இப்ப சவுல்லாம் கையாலாகாதவன் போல உட்கார்ந்து இருக்கிறான். எல்லா பெரிய பெரிய மிலிட்டரி ஆபீசர்ஸ்லாம் சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கானுங்க. சரியில்லாத பயலுவ. நீ போனா தான் சரியா இருக்கும். அப்படிலாம் ஆண்டவர் சொல்லவே இல்ல. அப்ப தாவீது எப்படி போனான்? அவன் பகுத்தறிகிறான். அவன் ஒவ்வொன்னத்தையும் அறியிறான். அவன் தேவ சித்தத்தை அவன் தியானிக்கிற ஆள் இல்ல. அவன் போறான். போன உடனே யோசிக்கிறான். யோசிச்சு பார்க்குறான். ஆவியானவர் ஒவ்வொன்னத்தையும் அவனுக்கு ஆன் த ஸ்பாட்ல கற்றுக் கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? இவன் விருத்த சேதனம் இல்லாதவன். இது தேவனுடைய சேனை. மிலிட்டரி வந்து தேவனுடைய மிலிட்டரி அது. ஆண்டவர் கொண்டு வந்தது. ஆண்டவர் உருவாக்கிய இஸ்ரவேல் நாடு. அவர் எல்லாத்தையும் பார்க்கிறாரு. ஆமா, இவன் நிந்திக்கிறதுக்கு இவன் ஏமாத்துறோம். இவன் எப்படி நிந்திக்கலாம்? நான் போறேன் யுத்தத்துக்கு. அந்த வைராக்கியம் தாவீதுக்கு வருது. இத பகுத்தறிஞ்சு தான் போறான். யாருமே தாவீதுட்ட போய் நீ யுத்தம் பண்ண போன்லாம் சொல்லவே இல்ல. அவன் போனதுக்கு காரணம், எந்த சூழ்நிலையில போறதுக்கு இந்த மாதிரி சூழ்நிலைக்கு அவன் போனதுக்கு காரணம், அவனால பகுத்தறிய முடிஞ்சது. பகுத்தறிந்ததுனால அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள்ல மிகப்பெரிய விக்டரி வந்துச்சு. தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் நீங்க பகுத்தறிய பழகிட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தேசத்தை காப்பாற்ற முடியும், பட்டணத்தை காப்பாற்ற முடியும், உங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும். பகுத்தறிகிற அனுபவத்துக்குள்ள நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர் அழைக்கிறார். இதற்கு தேவை ரெண்டு காரியம். ஜெபம், வேத தியானம். இந்த 2 காரியத்தை மாத்திரம் நீங்க கடைபிடிச்சிருங்களேன். இந்த கிருபை உங்களுக்கு வேணும். இந்த 2 காரியம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா அது வளர்ந்து பெருகும் மூச்சுல நீங்க ஒவ்வொரு காரியத்திலும் இப்ப எப்படி செயல்படணும். இது மாத்திரம் இல்ல, மற்றவங்களோட வாழ்க்கையில கூட நீங்க சொல்லலாம். நீங்க இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே, நீங்க இப்படி செய்யுங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இப்படி நீங்க நடந்தீங்கன்னா உங்க குடும்பம் நல்லா இருக்கும், டெவலப் ஆயிரும், அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. இப்படின்னு உங்களால சொல்ல முடியும். எத்தனை பேருக்கு இந்த பகுத்தறிகிற அனுபவம் வேணும்? ஆண்டவர் சொல்றவங்க மனசு புதுசாகணும். புதுசாகிறதுக்கு நீங்க ஜெபிங்க, வேதம் தியானிங்க. ஆண்டவரோட குரலை நீங்க கேட்கறதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். ஆனா முதல்ல இருந்து நீங்க ஆரம்பிங்களேன். வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க. வேதத்து மூலமா உங்களுக்கு காமனான சத்தியங்கள் சொல்லுவார். அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. 2வதாக ஆவியானவர் உங்களுக்கு இன்னொன்னு சொல்லிக் கொடுப்பாரு தான் அந்த பகுத்தறிகிற அனுபவம். அது ஜெபிங்க, வேதத்தை அதிகமா தியானிக்க பகுத்தறிகிற கிருபை உங்களுக்கு பெருகும். நம்ம இப்ப எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம். இப்போ உங்களுக்கு அந்த கிருபைகள் வேணும். ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஜெப ஆவி வேணும். வேதம் தியானிக்கிறதுக்கு ஒரு அபிஷேகம் நமக்கு வேணும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தர் நம்ம இப்ப நிரப்ப போகிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி. அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, ஆண்டவரே எனக்கு பகுத்தறிகிற அந்த அனுபவம் வேணும். இயேசுவுடைய சித்தம் என்னன்னு தெரியணும், என்ன குறித்து அவர் சித்தம் என்னன்னு தெரியணும்னு சொல்லி யாரெல்லாம் ஆசைப்படுறாங்க அவங்க வந்து உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அவங்களுடைய மனம் புதுசானாதானப்பா அவங்களுடைய சித்தத்தை அறிய முடியும். புதுசாகிறதுக்கு வேத தியானம் ஜபம் பண்ணணும்னு சொல்லி அவங்க விரும்புறாங்களோ, அவங்க மேல அப்படிப்பட்ட அபிஷேகம் இறங்கட்டும்பா. இன்னையிலிருந்து அவங்க மேல ஒரு ஜப ஆவி ஆண்டவரே அருளப்படும்படியா நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்க அவங்க மேல எல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இறங்கட்டும், ஒரு ஜப ஆவி இறங்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இப்ப ஜெபிக்கும் போதுலயே அவங்க மேல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், ஒரு ஜப ஆவி அவங்களுக்குள்ள ஊற்றப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படட்டும். வேதத்தை தியானிக்கும் போதுல கற்றுக் கொடுக்கிற ஆவியானவரே நீர் கற்றுக் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அபிஷேகம் இறங்கட்டும். வேத தியானம் பண்ணுகிற கிருபைகள் இறங்கட்டும். இப்போ ஜெபிக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கட்டும். இப்போ ஆண்டவரே நீங்க இப்பமே ஆண்டவரே நான் விரும்புறேன், நான் உங்க கூட உங்க சித்தத்தை செய்யணும், உங்க சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு ஜெபிக்கிறாங்கல்ல, அவங்க மேல அவருடைய அபிஷேகம் இறங்கட்டும். இன்னையில இருந்து அவங்க புதிதாக்கப்படட்டும், மனம் புதிதாக்கப்படட்டும். பரிசுத்தாவியனுடைய வல்லமை அவங்களை ஆட்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அப்படியே நீங்க ஆட்கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரையும் தொடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்க தொட்டு விட்டதற்காக நன்றி என்று உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சரி, இன்னைக்கு நம்ம வேதத்துல பார்த்தோம் எப்படி நம்ம தேவ சித்தத்தை அறிவோம்னு சொல்லி 2 காரியத்தை பார்த்திருக்கோம். இனி வருகிற நாட்கள் இன்னும் சில காரியங்களை பார்க்க போறோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.